செயின்ட் பீட்டர் சேனல் 1803ல பிரான்ஸ் நாட்டுல பிறந்திருக்காரு. ஏழ்மையான குடும்பம். சின்ன வயசுலயே ஆடு மாடுகள் மேய்த்து அதன் மூலமா குடும்பத்துக்கு உதவிகரமா இருந்திருக்காரு. பங்கு தந்தையோட உதவியால கல்வி கற்றிருக்காரு. சின்ன வயசுலயே அறிவுத்திறன் மிக்கவராகவும் பக்தி நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவராகவும் இருந்திருக்காரு. குருமடத்துல சேர்ந்ததுக்கு பிறகு பேராசிரியர்களோட அன்பு நிறைந்த மாணவரா பீட்டர் இருந்திருக்காரு. குருத்துவ அருட்பொழிவு பெற்றதுக்கு பிறகு குரோசட் மறைத்தளத்துல மறைப்பணியாற்றியிருக்காரு. எண்ணற்ற மக்களை கிறிஸ்தவ விசுவாசிகளா மாற்றியிருக்காரு. ஒரு கட்டத்துல பீட்டர் வெளிநாடுகளுக்கு போய் மறைபரப்பு பணி செய்ய ஆசைப்பட்டிருக்காரு. அதன்படி மாரிஸ்ட் தந்தையர்களோட மரியன்னை சபையில சேர்ந்து வெளிநாடுகளுக்கு போய் மறைபரப்பு பணி செய்வதற்கான பயிற்சியை பெற்றிருக்காரு. ஆனா பெல்லியஸ் குருமடத்தோட பேராசிரியரா பீட்டர் நியமிக்கப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பிறகு பசிபிக் அருகே உள்ள நியூ ஹெப்ரிடாஸ் பகுதிக்கு மறைப்பணியாற்ற பீட்டர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. அங்கிருந்து ஃபுத்தினா தீவுக்கு போயிருக்காரு. அந்த தீவு மனிதர்களை உண்ணக்கூடிய மக்கள் வாழ்ந்த தடை செய்யப்பட்ட பகுதியா இருந்திருக்கு. பீட்டர் அங்கு போய் மறைப்பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல அந்த தீவோட அரசர் பீட்டருக்கு பேருதவியா இருந்திருக்காரு. திடீரென அந்த தீவுல புதிய ஒரு மதம் பரவுறத பார்த்து அரசர் பொறாமைப்பட்டிருக்காரு. இந்த கட்டத்துல அரசரோட மகனும் திருமுழுக்கு பெற விருப்பப்பட்டிருக்காரு. இதனால கடும் கோபம் அடைந்த அரசர் பீட்டரை கொலை செய்ய படை அனுப்பியிருக்காரு. இறுதியில 1841ல அந்த தீவு மக்களோட தடியடியில பீட்டர் இறந்து போயிருக்காரு. பீட்டர் இறந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் அந்த தீவு முழுக்க கிறிஸ்தவ விசுவாசிகளா மாறி இருக்காங்க அங்கிருந்த மக்கள். April 28 செயின்ட் பீட்டர் சேனல் ஃபீஸ்ட் டே.